சென்னையில் பகுதியில் மழை வெள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய முதலமைச்சர் ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார் பல்வேறு பகுதிகளில். தற்போது முதலமைச்சர் எந்த பகுதியில் ஆய்வு செய்து வருகிறார்? மேலும் முதலமைச்சருடன் எந்தெந்த அதிகாரிகள் இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர்? விவரங்கள் என்ன? கொளத்தூரில் பாலாஜி நகரில் தற்போது தமிழக முதலமைச்சர் நிவாரண நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு காலையில் தரமணி, துறைப்பாக்கம் ஆகிய இடங்களுக்கு சென்று நிவாரண உதவிகளை வழங்கிய தமிழக முதலமைச்சர் மாலை குயவர்பேட்டை மற்றும் குளத்திற்குட்பட்ட பாலாஜி நகரில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த ஆய்வை மேற்கொள்ளக்கூடிய தமிழக முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரி விரைந்து மழைநீரை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்து பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில தமிழக முதலமைச்சரின் சொந்த தொகுதியான கொளத்தூர்ல என்ன பாதிப்பு இருக்கிறது, எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது, அந்த பாதிப்புகளின் அடிப்படையில நிவாரண நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். காலம் தாழ்த்தாமல் அப்புறப்படுத்தும் நடவடிக்கை மழைநீரை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். போர்க்கால அடிப்படையில வேண்டும் என்று கூறிய தமிழக முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு பல உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில நல உதவிகளையும் வழங்கியிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் ஆய்வுக்கு செல்லக்கூடிய இடங்கள்ல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், நிவாரண உதவிகள் எல்லாம் வழங்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு மழை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். பில்லர் பாக்ஸ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு கீழ் மழைநீர் தேங்கி இருக்கும் பட்சத்தில் உடனடியாக மின்சாரம் வழங்கப்பட வேண்டும். பாதுகாப்பு காரணங்களுக்காக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தாலும் மழைநீர் வடிந்த உடனே மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் தமிழக முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவாக பிறப்பித்துள்ளார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.